ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் டே 53 அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் சீக்வென்ஸ்னு சொல்லக்கூடிய சம்கீஸை எப்படி ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு கிளாத்தில் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சூவிங் த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது சீக்வென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சம்கீஸை 1 by 1 நம்ம செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதாவது நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளார நம்ம இந்த சம்கியோட ஹோலை விட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதை கவர் பண்ணுற மாதிரி அடுத்த செயின் ஸ்டிச் போடும்போது கண்டினியூஸாக இந்த சம்கியோட ஹோலை 1 by 1 கண்டினியூ பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பேசிக் லெவலில் ஒன்லி த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். பட் அட்வான்ஸ் லெவலில் த்ரெட் வித் மெட்டீரியல்ஸோடு சேர்த்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸ் தான். ஏன்னா பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது ஒன்லி த்ரெட்டை வச்சு நம்ம டிசைன் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிச்சஸ் நமக்கு கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தாச்சு. எண்டில் முடிக்கும்போது ஆரி எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இதே ஸ்டிச்சை ஒரு டிசைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த டிசைனை நம்ம ப்ளவுஸில் மோட்டிவ்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணி ஒரு கிராண்டான லுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இந்த டிசைனில் நம்ம 3 விதமான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும். பார்டர் லைனில் சீக்வென்ஸ் யூஸ் பண்ண பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் பீட்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிசைனுக்கு த்ரெட்டையும் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 ஸ்டிச்சஸை நம்ம டீட்டெயிலாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைனில் அந்த ரவுண்டு ஃபுல்லாக சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நடுவில் ஃபில் பண்ணுறதுக்காக 0.5 mm ஒரு சிங்கிள் பீட் யூஸ் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் கட் பீட்ஸை யூஸ் பண்ணி அதை சுற்றி ஃப்ளவர் ஷேப்பில் ஃபில் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போதே ஒரு டிசைனில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரிங்கு 3 ரிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கோன் ஷேப்புக்கு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெட்டட் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த கோன் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த கோன் ஷேப் முடிஞ்சதும் இந்த ரிங் ஃபுல்லாக நம்ம பார்டர் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்குது. இந்த டிசைனை நம்ம ப்ளவுஸில் பாடி அண்ட் ஸ்லீவ் லென்த்துக்கு ஃபுல்லாக மோட்டிவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4 ஷேப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கூடவே 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதில் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இன்னையோட வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.